பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசியோடைய அப்கமிங் சிறகடி காசியை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்பவே ஃபயராக தான் இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் இன்னும் இருந்துச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு தான் நானுமே சொல்வேன். லாஸ்ட் வீக் எபிசோட்லையுமே வந்துட்டு விஜயம்மா வந்துட்டு ரோஹிணி கிட்ட பெருசாக கோவப்பட்டு சண்டை போடுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. விஜயம்மாவோட கேரக்டருமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ரோஹிணியுமே அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வீட்டை விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு வந்துட்டு எபிசோட், அதாவது நேற்றுமே ப்ரோமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீனா வந்துட்டு திருட்டு பழி கட்டி அவங்கள வந்துட்டு அங்கே அந்த மண்டபத்தில் வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அங்கே வந்து முத்து அவரை கை நீட்டி அடிச்சுட்டு அங்கேருந்து மீனா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுதான் வந்து ப்ரோமோவில் வந்து காமிச்சிருந்தாங்க. இன்னும் எபிசோடுமே ஆல்மோஸ்ட் அந்த ரேட்டு தான் வந்துருந்துச்சு. இன்னும் எபிசோட்லையுமே அவங்க வந்துட்டு மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அங்கேருந்து ஓடி வந்து முத்துவை கட்டி பிடிச்சதெல்லாம் ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு. கொஞ்சம் ரியலாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. மொத்த என்டையர் டீமுமே. அது தொடர்ந்து இன்னைய ப்ரோமோ அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு, அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜயம்மா வந்துட்டு நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் ஸ்ருதி அண்ட் ரவி வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும், அதுங்க வந்துட்டு முத்து அண்ட் மீனா ஆமாம் நாங்கள் வீட்டு விட்டு வெளியே போகிறோம், அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ப்ரோமோஸ் வந்து இருந்துருந்துச்சு. இதுக்கு நடுவில் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. அதே போல் ரவி அண்ட் ஸ்ருதி வீட்டுக்கு வந்துருவாங்களான்னு கேட்டால் அவங்களும் வந்துடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மனோஜுடைய பர்த்டே செலிப்ரேஷன், அதாவது ஸ்ரீதேவாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ என்டையர் ஃபேமிலியுமே வந்து இதே காஸ்டியூம் வந்து இருந்திருப்பாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரவி அண்ட் ஸ்ருதிக்கு ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சு ஸ்ருதி வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரியான டவுட்டுமே இருக்குது. அது தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லையுமே மீனா இந்த வீக்லேயும் இருக்கிற மாதிரி அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மீனாவுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் இருக்கு இல்லையா, ஓவியா நினைக்கிறேன். அந்த சீரியலுடைய ஹீரோ அவர் கூட வந்துட்டு இவங்க வந்து ஒரு பிக்சர் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடு வந்து ஒரு நியூ லொக்கேஷனாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மனோஜ் வந்துட்டு பார்க்கில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மொட்டை பாஸ் இருப்பார் இல்லையா, அவருமே வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுவுமே ஒரு நியூ லொக்கேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. 2 லொக்கேஷனுமே ஒரே மாதிரி இருக்குன்னு கூட ஆடியன்ஸஸ்லாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. நானுமே அதான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஒருவேளை வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வேறு நியூ லொக்கேஷனில் இருந்து மீனா அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா நம்ம சிறகடி காசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது இல்லையா, மிக்சடாக தான் வந்துட்டு இருக்கு. முன்னாடி எடுத்தது பின்னாடி போட்டுட்டு இப்போ ரீசெண்டாக எடுக்கிறது அப்புறமா வர மாதிரி அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே போல் வீட்டு வெளியே போனாங்களா கூட நமக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா முத்து மீனாக்குன்னு தனியாக ஒரு ரூம் கிடையாது. அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்குள்ள ஒரு லவ் சீன்ஸுமே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதே போல் வீட்டை விட்டு வெளியே போலைனாலுமே ஒரு என்டையர் ஃபேமிலி ட்ராமாவுமே கொண்டு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் எனக்கு பர்சனலாக சந்தோஷம் தான். நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நானும் இந்த வீடியோ வந்து விடைபெறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். டிஆர்பிலுமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ், அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் watching and bye.